ஐயா என்ன பண்ணுறீங்க? என்ன தம்பி ஆட்டுக்கு தய வச்சு போட்டுனுக்குறான். இவ்வளோ பில்லு இருக்குது, வேகாத வெயிலில் கலையாக வச்சு போகிறீங்களா ஐயா? பில்லு நிறையா இருக்குதுன்னு அது மேயாது. அதுக்கு என்ன பொருள் வேணுமோ எனக்கு தெரியும். அதுக்கு ஏற்ற பொருள் தான் நான் உடச்சி போட்டுனுக்குறேன். ஏன் ஐயா வெயிலில் வேகாத வெயில் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, வேறு எதனா தொழில் மாற்றிக்கலாம்ல? தம்பி எங்கே போகிறீங்க? கம்பெனி வேலைக்கு போகிறேன் ஐயா. கம்பெனிக்கு போகிறீங்களா? தம்பி எல்லாருமே வந்து கம்பெனி வேலைக்கு போயிட்டுனா விவசாயம்னு ஒன்று இருக்குது, புரியுதா? அதே போல் வந்து உயிரினு ஒன்று இருக்குது. ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்த்தாதான் அதுவும் வந்து நமக்கு வந்து எல்லாமே ஒரு தொழிலாகிடுச்சு. இன்றைக்கி எல்லாமே லாபத்தை கொடுக்கும். எல்லாமே கம்பெனிக்கு போயிட்டுனா விவசாயத்தை யார் பார்க்கறது? ஆடு யார் மேய்க்கிறது? இந்த மாதிரி பல ஜீவராசிகள்லாம் நம்மளை நம்பி இருக்குது. இப்போ வந்து நான் விவசாயத்தையும் பார்க்குறேன், ஆட்டும் மேய்க்கிறேன், 2 உயிரினும் நான் காப்பாற்றுறேன். இப்போ வந்து எனக்கு வந்து நைட்டில் போய் கஷ்டப்படுறவங்க அவசியம் இல்லை. பகலோட எந்த வேலையாக இருந்தாலும் விவசாயம் ஆடு மேய்க்குது எல்லாமே வந்து பகலோட போய்க்குது. அழகாக ஆடு மேய்ச்சிமா சாயந்தரம் வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா அழகாக விறகு அடுப்பில் சுடு தண்ணி காய்ச்சி வைக்கும். என் பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து எனக்கோசம் அவங்களாம் வெயிட் பண்ணியிருப்பாங்க. என் பொண்டாட்டி எனக்கோசம் அழகான சமையல் செஞ்சு வச்சுருக்காங்க. 6 மணிக்கு ஆடு ஓட்டிகிட்டு போயிட்டு அங்கே வீட்டாண்டு விட்டுனா என் பசங்க எங்கள் அம்மா என் பொண்டாட்டி எல்லாமே சேர்ந்து ஆடை கட்டிட்டு அழகாக நான் போய் கைட்டில் கட்டிட்டேன். உட்காரும் போது என் பிள்ளைங்க வந்து குளிக்க போ அப்பான்னுவாங்க. அழகாக குளிச்சுட்டு வந்து அழகாக கைட்டு தட்டில் உட்காரும் போது என் பசங்க கூட ஜாலியாக பேசிட்டு எங்கள் மனைவி ஆமாம்மா சாப்பிடுவோன்னு கூப்பிடுவாங்க. அழகாக சாப்பிட்டு வந்து அழகாக வந்து உட்காந்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் வந்து பேசிட்டு அழகாக நைட்டு 9-10 மணிக்கு போய் படுக்கணும். அதில் வேறு சொர்க்கம் வேறு எதுலையுமே கிடையாது. நாங்கள் நிம்மதியை தேடி அலைஞ்சி பிடிச்சி நிம்மதியாக இருக்கணும். நீங்கள் நிம்மதியை தொலைச்சிட்டு நிம்மதி இல்லாமல் ஓடினீங்க.